இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சும்மா பேருக்கு வெளியே வந்துருதுல ரெடிமேட் புல்லு வளர்க்கல. சென்னை மாநகராட்சி தரமற்ற வெடிக்கட்டு, தரமற்ற பூங்கா, தரமற்ற கட்டுமான பணி, சுற்றுச்சுவர் எல்லாமே வீக்கா இருக்கு. வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட அன்னை சந்தியா நகர் சுரங்கப்பாதை பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் 35 லட்சம் ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டது. கடந்த 29ஆம் தேதி இந்த பூங்காவை ஆர்கே நகர் திமுக எம்எல்ஏ எபினேசர் திறந்து வைத்தார். அந்த பூங்கா தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்த புகார்களின் அடிப்படையில் வடசென்னை மாவட்ட அதிமுக செயலாளர் RS ராஜேஷ் பூங்காவுக்கு சென்றார். அப்போது பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை வைத்து பூங்காவின் தரத்தை ராஜேஷ் ஆய்வு செய்தார். பூங்காவை சுற்றிலும் போடப்பட்ட இரும்பு கம்பி வேலி ஸ்ட்ராங்கா இல்லை என சிறுவர்கள் ஆட்டி காட்டுகின்றனர். செயல்படாத பார்க்க நாங்க விளையாடுறது கட்டி கொடுத்த பார்க்க ஒரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க நல்லா இருக்கணும்ல. ரெடிமேட் புல்லை போட்டு ஏமாற்றுகின்றனர் என புல்லையும் கையால் பெயர்த்தெடுத்து காட்டுகின்றனர். பேருக்கு வெளியே வந்துருதுல ரெடிமேட் புல்லு வளர்க்கல. அப்போது சிறுவர்கள் நாங்க விளையாடுறதுக்கு சர்க்கஸ் கூட இல்ல என்று கூறுகின்றனர். டிஎம்கே சுத்த வேஸ்ட் என்று விளாசி தள்ளுகின்றனர். விளையாடுறது கட்டி கொடுத்த அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க நல்லா இருக்கணும்ல. இந்த வீடியோக்களை அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் சமூக வலைதளங்களில் அப்லோட் செய்தார். விடியா திமுக ஆட்சி தனது தரத்தை மீண்டும் ஒருமுறை மக்களுக்கு எடுத்து சொல்லும் வண்ணமாக 35 லட்சத்தில் அமைக்கப்பட்ட இந்த பூங்கா திகழ்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதற்கு பெயர் போனவர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது சென்னை மாநகராட்சி என்ற சமூக வலைதள பதிவு வைரலானது. இரும்பு தடுப்பு கம்பிகளை சிறுவர்கள் பிடித்து ஆட்டுவது, புல்லை பெயர் தடுப்பது போன்ற வீடியோக்களை பார்த்த மாநகராட்சி அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். பகுதி வாழ் மக்களுக்காக சாலையோர 41வது வட்டம் இது. எங்கேயாவது இந்த கேட்ல இருந்து பிள்ளைகள் விளையாடுற விஷயத்துல எங்கேயாவது ஷேக் பண்ணுங்கப்பா, எங்கேயாவது தரம் இருக்கா ஆட்டுறா. இது குழந்தைங்க உள்ள வந்து வெளியில பூட்டி இருக்கு, குழந்தைங்க உள்ள விளையாடுறாங்க. இதுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் மற்றும் தரமற்ற கட்டுமானம். இது அந்த தரமற்ற கட்டுமானத்திற்கு பாருங்க எல்லாம் நேற்று தான் வந்து ஓபன் பண்ணிட்டு போனாங்க. பாருங்க, இதுக்கான நடவடிக்கை சென்னை மாநகராட்சி எடுக்குமா? விடியாத செயல்படாத முதலமைச்சர் எடுப்பாரா? கவனிக்குமா? சென்னை மாநகராட்சி தரமற்ற வெடிக்கட்டு, தரமற்ற பூங்கா, தரமற்ற கட்டுமான பணி, சுற்றுச்சுவர் எல்லாமே வீக்கா இருக்கு. பாருங்க, நேற்று வந்து ஓபன் பண்ணிட்டு போனாங்க. அதையடுத்து மாநகராட்சி உதவி பொறியாளர் சத்யன் ஆர்கே நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். பொது சொத்தை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.